இவர் கேட்டார். ஓஹோ, அப்ப பிரம்மத்தில் லோகத்துக்கு போனால், பிரம்மலோகத்துக்கு போனால் அந்த ஆத்மாவுக்கு மறுபடி ஜனனம் கிடையாது. அதாவது பிரம்மத்தில் லயிச்சு விடும். எப்படி? நம்ம ஜலத்தில் உப்பு கலக்கிற மாதிரி, இல்லை சுகர் கலக்கிற மாதிரி, அது அதிலேயே சேர்ந்து விடும். இன்னும் ஒன்று சொன்னால், பாலில் தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆனால் நமக்கு அது வேறுதிரிச்சு எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? சும்மா பால் கொண்டை வச்சுட்டு அதிலிருந்து வெண்ணெய் எடுக்க முடியுமா, நெய் எடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி பிரம்மத்தில் லயிச்சு விடும். அப்போ விஷ்ணு லோகத்தில் போனால் விஷ்ணுவில் லயிச்சு விடும், சிவலோகத்தில் போனால் சிவனில் லயிச்சு விடும். பராசக்தி இருக்கும் இடத்துக்கு யாருக்கும் போக முடியாது. அங்கே போக பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரன்மார் மட்டும்தான் அங்கே போக முடியும். அது இந்த சதுர் யுகத்தோட அந்திய காலம் வரும் பொழுது இந்த பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரன்மாரும் பராசக்தியில் லயிச்சு விட்டு மறுபடியும் ஆரம்பத்திலே இருந்தே சதுர் யுகம் ஆரம்பிக்கும். இப்படியெல்லாம் சொன்னார்.